வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பீனட் ரவா பர்ஃபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீனட் ரவா பர்ஃபி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் இப்போது 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். ரவை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், லைட்டாக வறுபட்டாலே போதும். இப்போது இது நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இது இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூடில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். இப்போது இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது கடலையோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போது எல்லா கடலையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துடலாம். இப்போது இதுவும் நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இப்போது இதுவும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போது இதையும் நம்ம ஏற்கனவே கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அதே பவுலில் சேர்த்துட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பர்ஃபி செட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருக்கேன். இது இப்போது சைடில் இருக்கட்டும். இப்போ நாம் பர்ஃபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது வற்றி பாதி அளவு வர்ற வரைக்கும் நாம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது பால் கொதித்து நல்லா வற்றி பாதி அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறமா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது சுகர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் இதில் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த கடலை ரவை பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூளுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நாம் இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது 4 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த பட்டர் பேப்பர் மேலே சேர்த்துடலாம். இப்போது எல்லா பர்ஃபி மிக்சரையும் சேர்த்தாச்சு. இப்படி ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சதுர வாக்கில் வர்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் வந்து இதை ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் பிஸ்தாவை நான் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கேஷ்யூ நட் இல்லைன்னா பாதாம் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி கட்டை இல்லைன்னா இதே மாதிரி ஒரு கத்தி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து 3லேருந்து 4 மணி நேரம் செட் ஆக வச்சிடலாம். சீக்கிரமாக செட் ஆகணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சாலே போதும். இப்போது 2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட ஓரங்களை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பர்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் வந்து ஒவ்வொரு பீஸையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.